Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ மோராரட்டு நிஃப்டி வந்து 35 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நான் பார்க்கும்போது 25,974 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 54,141 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 35 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 117 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 85,046 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் பார்க்கும்போது மார்னிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி நம்மளோட டொமஸ்டிக் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்துருந்துச்சு. ஆனாலும் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருந்துச்சு. என்ன அந்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற அந்த ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட் வந்து ஒரு 7 இயர் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த 5 மந்த்ஸில் ஏப்ரல் டு ஆகஸ்ட் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 7 இயர் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் 24 to 25 அந்த காலகட்டத்தில் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட் வந்து ஒரு 7 இயர் ஹையை டச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் ஓவரால் ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட், அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஃபினிஷ் ஸ்டீல், இப்போ இந்தியாவில் நம்ம டோட்டலாக இம்போர்ட் பண்ணுற ஃபினிஷ் ஸ்டீல் இம்போர்ட் வந்து 6 இயர் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதாவது 3.7 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அந்த ஏப்ரல் டு ஆகஸ்ட் பீரியடில் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட டொமஸ்டிக்கில் இருக்க அந்த டாடா ஸ்டீல், என்எம்டிசி இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி டாடா ஸ்டீல் 160 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து 4% மேலே பாசிட்டிவாக பார்த்தேன். என் கண்ணுக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்துச்சு டாடா ஸ்டீல். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அலாய் ஸ்டீல்ஸ் வந்து சைனாலேருந்து இந்த ஏப்ரல் டு ஆகஸ்ட் பீரியடில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31.7% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பிளேஸில் கொரியா, ஜப்பான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து ஸ்டீல் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இந்த ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ணுறது இந்த ஸ்டீலை கன்சியூம் பண்ணுற கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டீலை வந்து நம்மளோட உள்நாட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 977 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. டாடா மோட்டார்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எனக்கு வந்து இந்த ஸ்டாக் அந்த டிவிஆர் ஷேர் ஆட் ஆகுனதில் கொஞ்சம் குறைஞ்ச ஆட் ஆயிருக்கு, சிலவங்களுக்கு ஒரு ஷேர் குறைஞ்ச ஆட் ஆயிருக்கு, சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேர் குறைஞ்சி ஆட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதில் டேக்ஸ் நிறைய அப்ளிகபிள் ஆகும். அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி தான் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸாட்டு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் ஷேர் மெர்ஜர் ஸ்வாப் ரேஷியோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகுது. பட் அந்த ஃபைல் வந்து என் செல்லில் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இதாகும். அதில் அந்த சர்சார்ஜ் ரேஷியோ டேக்ஸ் ஒரு 12% ஏதோ போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் அதெல்லாமே கேல்குலேட் பண்ணாமல் எனக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கேல்குலேட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு அப்படி சில டேக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகி உங்களுக்கு குறைஞ்ச இடம் இருக்குது. ஸோ மோராட்டு டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து இந்த டிவிஆர் ஷேர் வந்து உங்களுக்கு 1 ஷேர் 2 ஷேர் குறைஞ்சதுக்கு ரீசன் இது தான். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை நீங்கள் பார்த்தானாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது வந்து ஓவராலாட்டு டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து இன்னும் எக்ஸாக்டாக கிடச்சின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ், இந்த ஸ்டாக் இன்னைக்கு 7% ரேலி இருந்துச்சு இந்த ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து பார்க்கும்போது இவங்களோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1.50 டைம்ஸ் வந்து மோர் தேன் வால்யூம் வந்து 1.50 டைம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ரேலி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து இதில் ஒரு 25,65,049 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. 0.92%லேருந்து 3.14% ஆட்டு அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெடில். ஸோ இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 7% ரேலி இருந்துச்சு. நான் பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு 402 ரூபா அந்த ரேஞ்சில் இந்த ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎல் ஷேர். ஆக்சுவலி யூபிஎல் ஷேர் வந்து இன்றைக்கும் ஒரு 2.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் மார்னிங் பார்க்கும்போது நெகட்டிவ் இருந்து ஆஃப்டர்நூன் அந்த பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் திரும்பி இருக்குது யூபிஎல். இப்படியே பார்த்தீங்கன்னா என்ன வந்து எனக்கு 600 ரூபா தாண்டிடுச்சு. ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ஒரு ஷேருக்கு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த 30 ரூபா ரேலி ஆகிட்டுனா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். யூபிஎல்ல ரொம்ப நாளாக வந்து இந்த ஷேர் வந்து எனக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ யூபிஎல் இன்றைக்கும் ஒரு 2% ரேலி இருக்குது. இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ஒன்று ஹாப்பியான அப்டேட்டாக இருக்கும் யூபிஎல். இது வந்து யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. 76,330 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. 24 கேரட் 10 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை புதிய உச்சத்தை இந்தியாவில் தொட்டிருக்கு. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா தரப்புல வந்து அப்டேட் இவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து செட்டப் பண்ணுறாங்க. யார் கூடனா ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் அவங்களுக்கு கூட அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் எதுக்குன்னா ஒரு 2x800 மெகாவாட் ப்ரௌன்ஃபீல்டு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறாங்க இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனு. ஸோ இதில் கோல் இந்தியா வந்து 74% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 26% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட்டு. ஸோ வோடாஃபோன் ஐடியா அன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பார்க்கும்போது இவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா 7 to 8 வீக்ஸில் வந்து ஒரு 35,000 கோடி வந்து பேங்க் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 15 மந்த்ஸில் வந்து டேரிஃப் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வோடாஃபோன் ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 22 அனாலிசிஸில் வந்து 15 அனாலிஸ்ட் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 3 அனாலிஸ்ட் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 4 அனாலிஸ்ட் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா அந்த ELFC அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட அதோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது இன்ஜின் லீஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்கள்ட்ட வந்து ஒரு $17 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி மூலமாட்டு அதாவது கடன் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஸ்பைஸ் ஜெட்டு. ஸோ இவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு சுமூகமான முடிவில் வந்திருக்காங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பேசி குறைச்சிருக்காங்க, அந்த கிளைமை வந்து குறைச்சிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டு. பட் அதோட வேல்யூ என்ன ஏதுன்னு சொல்லலை, பட் அந்த கிளைமை குறைச்சிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ELFC கம்பெனிக்குன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கம்பெனிஸ்க்குலாம் ஃபினான்ஸ் பண்ணுற REC லிமிடெட் வந்து ஒரு 5 இயர் பாண்ட்ஸ் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு ஒரு $500 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாண்டோட ப்ரைஸ் பார்க்கும்போது 127 பேசிஸ் பாயிண்ட்ஸ் எபோவ் இருக்குது. ஸோ 5 இயர் US ட்ரெஷரி, இந்த US ட்ரெஷரி லாஸ்ட் மண்டேல 3.51% அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 பேசிஸ் பாயிண்ட்னா 0.01%. ஸோ இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 127 பேசிஸ் பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 மில்லியன் வந்து 3.5% அந்த ப்ரைஸிங்கில் வந்து அவங்களும் 5 இயர் பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ஜூலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து சில பேங்க்ஸும் வந்து அவங்க இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி தான் நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க September 23. ஸோ இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க REC லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து $500 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. $750 மில்லியன் வந்து இந்த 5 இயர் பாண்ட் சேல் மூலமாட்டு லாஸ்ட் இயர் ஏப்ரல் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா REC லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸும் அடுத்தது ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. REC லிமிடெட் நம்ம கன்சிடர் பண்ணோம் 440 இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600 வரை தாண்டி போச்சு அந்த ஸ்டாக். இப்போ மறுபடியும் 550 வந்திருக்கு. ஸோ ஒரு 500 மறுபடியும் வந்துச்சுன்னா 1-2 கன்சிடர் பண்ணலாம். மோராட் இது வந்து REC லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 1770 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அவங்களோட லோன் அசட்ஸ் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 கோடி சம்திங் விற்றாங்க. அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் கார் லோன்ஸ் ஒரு 8,000 கோடியோ 9,000 கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 கோடி ஒர்த் ஆஃப் லோன் அசட்ஸ் வந்து விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது HDFC பேங்க் அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவை கம்மி பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேங்க் ஸ்டாக்ஸ் ஓவராலாட்டு பேங்க்ஸ் எல்லாமே இது டெபாசிட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி RBI கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ மோராட் இது வந்து HDFC பேங்க்லோட ஓவரால் அப்டேட்டு. HDFC பேங்க் மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிரைட்காம் குரூப்பில் வந்து அப்டேட்டு. பிரைட்காம் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா செபி ஒரு 8 லட்ச ரூபா வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெகுலேட்டரி நார்ம்ஸ் வந்து இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது May 31, 2024 வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து இந்த பிரைட்காம் குரூப்புக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிரைட்காம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். அவங்க கண்டினியூஸாக ஒரு 3 to 4 குவார்டர் ரிசல்ட்ஸ் இன்னுமே போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் டிசம்பர் அந்த டைமோட ரிசல்ட்ஸ் அந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே இவங்க என்ன போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸை வந்து இவங்க மீறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ செபி வந்து ஒரு 8 லட்ச ரூபா வந்து இது பிரைட்காம் குரூப்புக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு தங்கமயில் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. செப்டம்பர் 26 அவங்களோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு. நெக்ஸ்ட்டு பவர் ஜெயிண்டாக இருக்கிற அந்த NHPC அவங்க வந்து ஃபினான்ஷியல் 24 மட்டும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 328.5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து NHPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW குரூப்பில் வந்து அப்டேட் இவங்க ஒரு 40,000 கோடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் பேட்டரி ப்ராஜெக்ட் வந்து ஒடிசா டு மகாராஷ்டிராவில் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிப்ரவரியில் ஒடிசாவில் பழைய கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த நவீன் பட்நாயக் தலைமையில் அந்த கவர்மெண்ட்டில் வந்து அவங்க அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து கட்டாக் அண்ட் பாராடிப் அந்த இடத்துல அமைக்கிறதுக்கு. ஸோ 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மெகா பிளான்ட்டு. ஸோ அப்போ போட்ட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து ஆக்ஷனுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது மோரலாட்டு JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட் உங்களுக்கு ஒரு மெகா ஆர்டர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டில் தான் அந்த ஆர்டர் வருது. ஸோ மிடில் ஈஸ்ட்டில் தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 500 கிலோவாட் ஆஃப் ஹை வால்டேஜ் டைரக்ட் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து அவங்க செட்டப் பண்ணுறாங்க. மோராட் இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. JSW ஆட்டோ அவங்க வந்து ராஜு மேத்தா வந்து அவங்களோட பிஸ்னஸோட சீஃப் ஆட்டோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து JSW ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸோட டாடா நெக்ஸான் ICNG வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பனோராமிக் சன்ரூஃப் டுவல் சிலிண்டர் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பேட்டரி பேக் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்குது. இந்த லான்ச் பண்ணியிருக்கிறதோட ப்ரைஸ் வந்து 8.99 லேக்னு சொல்கிறாங்க இந்த CNG வேரியண்ட்டு. ஸோ மோராட் இது வந்து டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. IIFL ஃபினான்ஸில் வந்து அப்டேட் உங்களோட கோல்டு பிஸ்னஸுக்கு இருந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கோல்டு லோன் பிஸ்னஸுக்கு இருந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா RBI வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த IIFL ஃபினான்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ $513 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த ஃபாரின் ப்ரோக்கரேஜான HSBC என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா IIFL ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவங்க ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து ஹோல்ட் ரேட்டிங் ஆட்டு அப்கிரேட் பண்ணுறாங்க. முன்னாடி 350 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 540 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மோராட் இது வந்து IIFL ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிவிஎஸோட ரோனின் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரோனின் பேஸ் SS வேரியண்ட்டுக்கு தான் அந்த ப்ரைஸ் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 15,000 ப்ரைஸ் ட்ராப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் கட்டு 1.35 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து ஹியூண்டாயும் ஸ்கோடாவும் ஒரு கொலாபரேஷனில் வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அடாப்ஷன் அது சம்மந்தமாட்டு அந்த ஃபியூல் செல் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு தான் இந்த அடாப்ஷன் இந்த கொலாபரேஷனில் வராங்க ஹியூண்டாயும் ஸ்கோடாவும். அடுத்தது வால்ஸ்வாகன் ஸ்கோடா ஆட்டோ வந்து ஒரு அப்டேட் நேற்று கொடுத்துருந்தாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து $1 பில்லியன் $800 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் $800 மில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து இவங்க வால்ஸ்வாகன் ஆட்டோ ஸ்கோடா ஆட்டோவில் வந்து ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணிருக்காங்க 50% அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்போலோவில் வந்து அப்டேட்டு. அப்போலோ வந்து ஒரு $5 பில்லியன் வந்து இன்டெல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. US பேஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் அந்த அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க அந்த $5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்டெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AstraZeneca ஃபார்மா அன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு ட்ரக்கை வந்து அதாவது ஒரு கேன்சர் ட்ரக்கை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை சேல் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா CDSCO அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்மிஷனை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 10% மேலே பாசிட்டிவ் இருந்துச்சு. அந்த ட்ரக்கோட நேம் வந்து துருவாலாம் சொல்யூஷன். அது வந்து இன்ஃபியூஷனுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு கேன்சர் ட்ரக்கு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா AstraZeneca ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவால்ட் மோட்டார்ஸ் மேக் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா RV1 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து நியூலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு 16,000 புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோராட்டு ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவில் வந்து அப்டேட். ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 2% மேலே பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. 1640 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மிஸ்டுபிசி UFJ ஃபினான்ஷியல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% ஆஃப் த ஸ்டேக்கு அதாவது இன்டைரக்ட் ஸ்டேக் வந்து இந்த டெக் மஹேந்திராவில் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் அக்ரிகேட் ஸ்டேக் வந்து பார்க்கும்போது 5.03% இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2% மேலே வந்து குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலி 2.05% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்டைரக்டாக குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெக் மஹேந்திராவில் இந்த மிஸ்டுபிசி UFJ அந்த ஃபினான்ஷியல் குரூப் தான் அதை குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஜூன் 2024 கணக்குப்படி டெக் மஹேந்திராவில் வந்து ப்ரொமோட்டர் குரூப் ஹோல்டிங்ஸ் வந்து 35.05% இருந்துச்சு. அதே பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 64.95% இருந்துச்சு. இதில் டெக் மஹேந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா 42 எக்ஸ்பர்ட்ஸில் ஒப்பீனியனில் 19 எக்ஸ்பர்ட் வந்து பை கால் கொடுக்குறாங்க.
அதே வந்து 15 வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா செல் கால் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 8 வந்து அந்த ஸ்டாக் வந்து 8 அனலிஸ்ட் வந்து அதை ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.